Greetings to my dear students. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். பட் நம்ம என்ன மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு ரியல் பார்ட் ஆர் இமேஜினரி பார்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுல இருந்து அந்த அதர் பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ நமக்கு வந்து சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், இல்லைன்னா மைல் தாம்சன் மெத்தடை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன மாதிரி டைப் அப்படின்னா, அவங்க வந்து ரியல் பார்ட்டும் கொடுக்கல, இமேஜினரி பார்ட்டும் கொடுக்கல, ரெண்டோட காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் யூ பிளஸ் வி ஆர் யூ மைனஸ் வி அப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? யூஎக்ஸ் ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு அதை வந்து ஐ மீன் யூ பிளஸ் வி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து யூஎக்ஸும் இந்த ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அவங்க ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அதே மாதிரி தான், ஆனா கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் இங்க வந்து ஒரு 3 டைப்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், find the analytic function f of z equal to u plus iv if u plus v is equal to sin 2x divided by cos h 2y minus cos 2x. ஸோ இங்க நம்ம வந்து f of z நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க? u plus v is equal to somethingன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம வந்து ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் நம்ம வந்து எய்தர் நம்ம வந்து என்ன சொல்றதுக்கு நம்ம மைல் தாம்சன் மெத்தட் இங்க நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ux uy ஆர் vx vy வந்து நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு f of z equal to நமக்கு வந்து in terms of ux uy ல இருக்கும், இல்லைன்னா vx vy ல இருக்கும். ஸோ மைல் தாம்சன் மெத்தட் நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? அந்த எய்தர் ux uy ஆர் vx vy கண்டுபிடிச்சா போதும். பட் நம்ம சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ரியல் பார்ட்டும் தனியா தெரிஞ்சிருக்கணும், இமேஜினரி பார்ட்டும் தனியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப இந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு மெத்தடையுமே யூஸ் பண்ணி பண்ணல, இது ஒரு அனதர் மெத்தட் மாதிரி. ஓகே, அப்படின்னா நம்ம அந்த இவங்களும் ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு நிமிஷம், லெட் மீ கோ த்ரூ ஃபர்ஸ்ட். சாரி, மைல் தாம்சன் மெத்தட் they used. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து இந்த u பிளஸ் வில இருந்து நம்ம ux uy கண்டுபிடிக்கிறோம், இல்லைன்னா vx vy கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து u பிளஸ் v தான் என் கையில இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம், அகைன் ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா லெஃப்ட் சைடு நமக்கு என்ன வரும்? எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா லெஃப்ட் சைடு வந்து ux பிளஸ் vx வரும். ரைட் சைட்ல வந்து இங்கேயும் நமக்கு எக்ஸ் இன்வால்வ் இருக்கு, இங்கேயும் நமக்கு எக்ஸ் இன்வால்வ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா நம்ம எந்த மெத்தடுக்கு தான் போயாகணும்? u பை v மெத்தடுக்கு போயாகணும். ஸோ அப்போ u பை v மெத்தடை அப்ளை பண்ணி இது நமக்கு வந்து இங்க எழுதியிருக்கு. ஓகே, ஸோ v ஸ்கொயர் நியூமரேட்டர்ல v இன்டு u டேஷ் மைனஸ் u டேஷ் இன்டு b into u dash minus u into b dash. So நம்ம வந்து u by v மெத்தட் அப்ளை பண்ணி இது நமக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு இங்க நமக்கு வந்து sin 2x இங்க இருக்கு, இங்கே ஒரு sin 2x இருக்கு. ஸோ 2 times sin square 2x. இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன். ஸோ இதை நம்ம வந்து given நம்ம வந்து equation number 1 வச்சிருக்கிறோம். இது வந்து equation number 1. நம்ம x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணது equation number 2. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா differentiate with respect to y. ஓகே, அப்ப நமக்கு வந்து அதே மாதிரி நமக்கு இங்க என்ன வரும்? differentiate with respect to y. இங்க என்ன அப்ளை பண்ணியிருக்கிறோம்? ஓகே, ஸோ உனக்கு நியூமரேட்டர்ல உனக்கு எக்ஸ் டேர்ம் தான் இருக்கு, டினாமினேட்டர்ல உனக்கு ஒய் டேர்ம் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீ sin 2x வந்து கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிட்டு 1 by cos h 2y minus cos 2x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதுக்கும் நீ என்ன பண்ணலாம்? u by v
u by v மெத்தட் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு u by v மெத்தட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ u by v மெத்தட்ல வந்து v ஸ்கொயர் மேல வந்து v இன்டு u டேஷ். இங்க யூல நமக்கு வந்து எக்ஸ் டேர்ம் இல்ல ஒய் டேர்ம் இல்லாதனால நமக்கு 0 மைனஸ் சைன் 2x இன்டு இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இது 0 ஆயிரும். இது வந்து 2 சைன் ஹைச் 2y. ஸோ இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 0 ஆயிரும், செகண்ட் டேர்ம் நமக்கு அப்படியே இருக்கும். அப்போ uy பிளஸ் vy வந்து நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. இது equation நம்பர் 3ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம சோஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், given வந்து u plus v, we differentiate with respect to x and as well as with respect to y. அது நம்ம வந்து given equation 1 வச்சுக்கிறோம். ux plus vx equation 2, uy plus vy வந்து equation வந்து 3ன்னு வச்சிருக்கிறோம். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்னது, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஃபைண்ட் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப f of z நமக்கு வந்து என்னது, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். நம்ம கண்டுபிடிக்க போற ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அது நம்ம கண்டிப்பா அது வந்து CR equation என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செய்யும். அப்ப நம்ம அந்த அந்த ஐடியாவை நம்ம இங்க வந்து எடுத்துக்கிறோம். நான் கண்டுபிடிக்க போற ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். ஸோ அது வந்து CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ CR equation வந்து என்ன, ux equal to vy, uy equal to minus vx. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இந்த CR equation equation 2 and 3 இருக்குல்ல, இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா, CR equation வந்து இந்த equation 2லயும் equation 3லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ux ஓட வேல்யூவும் vx ஓட வேல்யூவையும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ CR equation வந்து vx-க்கு வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ப நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், uy-ல சேஞ்ச் ஆகும், மைனஸ் uy-ல சேஞ்ச் ஆகும். by-க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ux-க்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ எனக்கு இங்க ux மைனஸ் uy இருக்கும், இங்க uy பிளஸ் vx ux-ன்னு இருக்கும். ஸோ ரெண்டையும் வந்து சம் பண்ணா எனக்கு எந்த வேல்யூ வரும், ux வேல்யூ கிடைக்கும். ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணேன் அப்படின்னா uy வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ux கண்டுபிடிச்சிடலாம், uy-யும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணிடலாம், மைல் தாம்சன் மெத்தட்ல நம்ம வந்து π1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வந்து யூஎக்ஸ்ன்னு எடுத்துப்போம், π2 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை யூஒய்ன்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் π1 ஆஃப் இசட் கமா 0 கண்டுபிடிப்போம், π2 ஆஃப் இசட் கமா 0 கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா போட்டால் நமக்கு வந்து அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்க நம்ம வந்து சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விஎக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல வந்து மைனஸ் யூஒய்யும், டிஒய் இருக்கிற பிளேஸ்ல வந்து யூஎக்ஸை என்ன பண்றோம், சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேவா, ஓகே. ஸோ அதான் இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. equation 2 implies அந்த v x இருந்த பிளேஸ்ல மைனஸ் uy, ஓகே, இருந்த பிளேஸ்ல மைனஸ் uy. ஸோ நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு ux மைனஸ் இது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம வந்து equation 1 ux minus uy கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து தேர்ட் equationல வந்து by-க்கு பதிலா ux போட்டா நமக்கு வந்து uy plus ux நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் சம் பண்ணா uy வரும், சாரி ux வரும், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா uy வரும். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அதே மெத்தட் தான் இங்க ஃபாலோ பண்றோம். பட் இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த இசட் கமா 0 வந்து சப்ஸ்டிட் பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஒய்ல இருக்கும்போது கொஞ்சம் பெரிய டேர்மா வரும். பட் இது நமக்கு ஒரு வேரியபிள் நம்ம 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், அந்த வேல்யூ வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து அந்த இசட் கமா 0 வந்து சப்ஸ்டிட் பண்றாங்க. ஸோ அவ்வளவுதான் இதுல. ஸோ இப்போ நம்ம வந்து equation 2ல சிஆர் equation யூஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன கிடைச்சது, equation 2ல CR equation யூஸ் பண்ணி ux minus uy is equal to இப்படி கிடைச்சது. இப்ப அடுத்தது இதுல நம்ம வந்து என்ன பண்றோம், ux of z, 0 minus uy of z, 0 பாக்குறோம். ஸோ அப்போ y ஓட பிளேஸ்ல 0 வரும், x ஓட பிளேஸ்ல z வரும். ஸோ நம்ம அதை இங்க என்ன பண்ணிருக்கிறோம், சப்ஸ்டிட் பண்ணிருக்கிறோம். அப்புறம் இங்க எனக்கு வந்து 0 cos 0 நமக்கு 1 தான். ஸோ 1 minus cos 2x z into cos 2z minus 2 sin square z, 2z divided by அந்த term. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணிருக்கோம், அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க,
பிராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 cos z மைனஸ் 2 cos ஸ்கொயர் 2z மைனஸ் 2 sin ஸ்கொயர் 2z டிவைட் பை இது. ஸோ இதில் நம்ம 2 காமனாக எடுத்தோம் அப்படின்னா cos ஸ்கொயர் 2z பிளஸ் sin ஸ்கொயர் 2z இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 2 cos 2z மைனஸ் 2. இங்கே எகெயின் இதில் வந்து 2 காமனாக இருக்கு. 2 நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 2வே நம்ம வெளியே எடுத்துருக்கோம். 1 மைனஸ் cos 2z. 1 மைனஸ் cos 2z வேல்யூ என்ன இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. நமக்கு தெரியும் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்து 1. ஐயோ சாரி, நான் இங்க என்ன எழுதியிருக்கிறேன்? ஓகே, ஸோ சாரி. ஸோ இங்க வந்து 1 மைனஸ் காஸ் டூ இசட், இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு 1 மைனஸ் காஸ் டூ இசட் வந்திருக்கு. இந்த 1 மைனஸ் காஸ் டூ இசட் நம்ம எப்படி எழுதலாம்? சைன் 2 சைன் ஸ்கொயர் இசட். ஸோ அதோட ரீசன் தான் இங்க எழுதியிருக்கு. நமக்கு சைன் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு 1ன்னு தெரியும். காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் டூ தீட்டா. ஸோ ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos 2 theta. அப்போ 1 minus cos 2 z க்கு நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2 sin square z. 1 by sin z is equal to cosecant z. அப்போ 1 by sin square z is equal to cosecant square z. ஸோ அப்போ நம்ம z, 0 வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ux of z, 0 minus uy of z, 0 equal to minus cosecant square z. இது equation number 4ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ equation number 2ல நம்ம CR equation சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு ux மைனஸ் uy கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து z, 0 அப்ளை பண்ணோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? equation 3ல vy ஓட பிளேஸ்ல நம்ம CR equation அப்ளை பண்ண நமக்கு என்ன வரும்? uy plus ux வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? z, 0 வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம தேர்ட் இக்குவேஷன்ல CR equation அப்ளை பண்ணோம்னா uy plus ux வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய uy plus ux. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? z, 0 சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ எனக்கு இங்க என்ன வருது? இது மேல உள்ள டேர்ம் வந்து yக்கு நம்ம 0வும் zக்கு நம்ம xக்கு நம்ம z அப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து இங்க ஒரு y டேர்ம் இருக்கு. அப்போ அதுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா sin 0 0. ஸோ அப்போ மொத்தமா எனக்கு என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ uy of z, 0 plus ux of z, 0 வந்து நமக்கு 0. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது equation number 5 வச்சுக்கிறோம். இப்போ equation number 4ஐயும் equation number 5ஐயும் என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? uy வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு 2ux of z, 0 equal to minus இது. அப்போ ux of z, 0 வந்து இது. இதே மாதிரி 4ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா uy கிடைக்கும். ஸோ அப்போ uy of z, 0 equal to 1 by 2 cosecant square z. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க. கிவன்ல நமக்கு வந்து u plus v தான் கொடுத்திருந்தாங்க. நம்ம அந்த u plus v ஐ x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா ux plus vx கிடைச்சது. y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி uy plus vy கிடைச்சது. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போற ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அதனால அது வந்து CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த vy ஓட பிளேஸ்லயும் vx ஓட பிளேஸ்லயும் CR equation அப்ளை பண்ணோம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் இக்குவேஷன் நமக்கு ux மைனஸ் யூஐன்னு சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன பண்ணோம்? xyக்கு பதிலாக z, 0 அப்ளை பண்ணி நம்ம வந்து ux மைனஸ் யூஐ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் zல கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தேர்ட் இக்குவேஷன்ல வந்து vy ஓட பிளேஸ்ல வந்து ux அப்ளை பண்ணோம். CR equation அப்ளை பண்ணா uy பிளஸ் ux இருக்கும். எகெயின் அதுல வந்து xyக்கு பதிலாக z, 0 சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு வந்து ஒரு இக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அப்ப எனக்கு நான் ரெண்டு இக்குவேஷன், இக்குவேஷன் 4 and 5 வந்து எனக்கு எதுல இருக்கு? ux uy தான், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் z, 0ல இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு ux ஓட வேல்யூ கிடைக்கும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா uy ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்ப ux கண்டுபிடிச்சாச்சு, vx கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஓகே. ஸோ அப்ப இப்ப நம்ம இப்போ நமக்கு f of z is equal to u of z, 0 plus I into v of z, 0. ஸோ இது வந்து நம்மளுடைய அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து நீ வந்து இந்த இடத்துலயே நீ என்ன பண்ணலாம்? மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது மைல் தாம்சன் தப்பா சொல்லிட்டேன், மைல் தாம்சன் கிடையாது. நம்ம யூஎக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, யூஒயும் கண்டுபிடிச்சாச்சு, அப்படித்தானே? அப்படின்னு நம்மளுடைய பை எக்ஸ் ஆஃப் பை 1 கண்டுபிடிச்சாச்சு, பை 2வும் கண்டுபிடிச்சாச்சு.
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டாவே வந்து மைல் தாம்சன் மெத்தட வந்து அப்ளை பண்ணலாம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணல. நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது வந்து யூஎக்ஸும் யூஒயும் இருக்கு. ஸோ யூஎக்ஸும் யூஒயும் வச்சு நமக்கு வந்து என்ன இருக்கு, நமக்கு ஒரு எஃப் டேஷ் ஆஃப் இசட், நம்ம ஃபர்ஸ்டே வந்து எஃப் டேஷ் ஆஃப் இசட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல. எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூஎக்ஸ் பிளஸ் ஐ பிஎக்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ இவங்க அதை தான் இங்க என்ன பண்றாங்க, அதை யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம இன்டெகிரல் பண்ணி நம்ம வந்து அந்த எஃப் ஆஃப் இசட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தூரம் போகணும்னு எல்லாம் கிடையாது, நம்ம மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணாலே போதும் தான். So, இப்போ f of z equal to u of z, 0 plus i into v of z, 0. இப்போ f dash வந்து ux plus i vx. So, vx ஓட பிளேஸ்ல வந்து CR equation அப்ளை பண்ணோம் அப்படின்னா vx equal to minus i uy. எனக்கு இதனுடைய வேல்யூ தெரியும், இதனுடைய வேல்யூ தெரியும், ரெண்டே நம்ம இங்க என்ன பண்றோம், சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன வருது, minus 1 by 2 cosecant square z minus i by 2 cosecant square z. ஸோ ரெண்டுமே சேம் தான். அப்ப அடுத்து நம்ம 1/2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா -1/2 கொசிகன் ஸ்கொயர் வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 1 plus i இருக்கு. அப்ப என்கிட்ட வந்து f dash of z இருக்கு. பட் எனக்கு தேவை வந்து f of z தான் எனக்கு தேவை. அப்ப f of z வேணும்னா நான் என்ன பண்ணணும், இன்டெகிரல் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு z. அப்ப இன்டெகிரல் ஆஃப், இது எழுதக்கூடாது, f dash of z is equal to integral -1/2 இது. ஸோ இப்போ f dash of z இன்டெகிரல் பண்ணா f of z, இதுல -1/2 1 plus i வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு, காமனா இருக்கு, சரி காமன் இல்ல கான்ஸ்டன்டா இருக்கு. நம்ம வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் வந்து கொசிகன் ஸ்கொயர் இசட். ஸோ கொசிகன் ஸ்கொயர் இசட் இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காட் இசட் பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 plus i by 2 காட் இசட் பிளஸ் சி. ஸோ இதுதான் நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய f of z. ஓகே, கிளியரா? ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணா என்ன வரும், f of z equal to integral pi 1 of z comma 0 plus I pi 2 of z comma 0 into dz வரும். So pi 1 of இது நமக்கு ux of z comma 0, இது y of z comma 0. So நமக்கு அந்த வேல்யூவை நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ux வந்து நமக்கு -1/2 cosecant square z plus i, இது வந்து 1/2 cosecant square z. ஸோ நம்ம ஒரு மைனஸ் வெளியே எடுத்தோம், -1/2 cosecant square, சரி -1/2 -1/2 நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், -1/2 cosecant square z வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன வரும், 1 minus i நமக்கு கிடைக்கும். இப்போ நீ வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணலடா, இதுல வந்து pi1 ஆஃப் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி இதுல pi2 ஆஃப் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண உனக்கு இங்க pi1 வந்து 1/2 cosecant ஸ்கொயர் -1/2 cosecant ஸ்கொயர் z பிளஸ் i 1/2 cosecant ஸ்கொயர் z வரும். நீ வந்து -1/2 cosecant ஸ்கொயர் z வெளியே எடுத்த அப்படின்னா இங்க உனக்கு +1, அங்க ஒரு மைனஸ் வரும். நீ 1/2 cosecant ஸ்கொயர் z எடுத்த அப்படின்னா -1 plus i வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், காஸ் ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் z நம்ம வந்து இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காட் z கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராப்ளம். நமக்கு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கொடுக்காம அவங்க டைரக்டா வந்து u plus v கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம u plus v கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ux அதை வந்து x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்புறம் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க போற ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால இந்த CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப நம்ம அந்த vx-ஐயும் vy-ஐயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம எதுல சேஞ்ச் பண்றோம், ux uy-ல வந்து சேஞ்ச் பண்றோம். ux uy-ல சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் வந்து சம் பண்ணா நமக்கு வந்து ux வரும், டிஃபரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், uy வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இதுல வந்து CR equation சப்ஸ்டிட் பண்ணிட்டு
அதுல நம்ம வந்து z,0 வச்சு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபைனலா பண்றது அது வந்து, பட் இங்க நம்ம அதை வந்து டேர்ம்ஸை வந்து பிக் டேர்ம்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், xyக்கு பதிலா z,0 வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு இக்குவேஷன் கிடைக்கும், அதே மாதிரி இக்குவேஷன் இப்படி ஒரு இக்குவேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டையும் சம் பண்ணா எனக்கு ux வரும், மைனஸ் பண்ணா uy வரும். ஸோ அப்போ நமக்கு ux நம்ம கையில இருக்கு, uy-யும் நம்ம கையில இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ஸோ f of z equal to u plus iv நமக்கு தெரியும். இப்போ f dash of z வந்து ux plus ivx இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். அதுல நம்ம vx ஓட பிளேஸ்ல வந்து மைனஸ் uy என்ன பண்றாங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு ux-க்கு வேல்யூ தெரியும், uy-க்கும் வேல்யூ தெரியும். நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து அப்ளை பண்றோம். ஓகேவா? இப்ப அடுத்தது நமக்கு எடுத்து என்ன தெரியும், இப்ப நம்ம f dash of z தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நமக்கு தேவையானது வந்து f of z. அப்ப f of z வேணா நான் இன்டெகிரல் பண்ணணும். சோ இன்டெகிரல் பண்ண வரக்கூடிய ஆன்சர் தான் என்னுடைய f of z. சோ இந்த ப்ராப்ளம் ஈஸி தான்டா, கொஞ்சம் அப்படி பார்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும். பட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம வந்து ஒரு நோட்ல ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேவாடா? தேங்க்யூமா.